ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பாலைக்கீரை பருப்பு குழம்பு பண்ண போகிறேன். அதுக்காக கீரையை க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். நீ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 3/4 கப் அளவு பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி குக்கரில் போட்டுட்டேன். இனி கட் பண்ணி வச்சுருக்க பாலைக்கீரையை சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 4-5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், 3/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காயப்பொடி, தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இனி இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். நான் ஒரு 3 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இனி குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் வர்றது வரைக்கும் வேக விட்டு எடுக்கலாம். அப்போ தான் நல்ல மசிஞ்சு வேகும். இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். தேங்காய் எதுவும் அரைச்சி போட வேண்டாம். இப்போ நல்லா வெந்துட்டு நான் மூடியை திறந்துட்டேன். நல்லா மசிஞ்சு வெந்துருக்கு பாருங்கள். நம்ம ஸ்பூனை வச்சு ஒருக்க கூட மசிச்சு விட்டுடலாம். நான் திரும்ப இதில் தண்ணி எதுவும் சேர்க்கல. நான் சோறில் விட்டு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இனி இதில் தாளித்து விட்டுடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். 2 வத்தல் மிளகாய் பிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுட்டேன். இந்த தாளிப்பை அந்த பருப்பு குழம்புல விட்டுட்டேன். சூப்பரான பாலக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைகளுக்கு சாப்பாட்டில் விட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் நெய்யும் கூட சேர்த்து கொடுத்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.